மிகவும் நல்லவர். ஆஹ், இன்றைக்கு நம்ம வந்து அந்த அந்த சிஸ்டமேட்டிக்கா நம்ம கொண்டு போக முடியல. ஏன்னா ஒரு ஒரு குரானாலஜிக்கல் ஆர்டர் படி நம்ம கொண்டு போகிறதுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனைகள். அதனால இருந்தாலும் இதெல்லாம் பிற்காலத்துல இதெல்லாம் தேவையான ஒன்று. இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஸ்லைடு தெரியுதுங்களா? ஸோ நம்ம இந்த பாடம் முடிஞ்ச உடனே என்ன பண்ண பின்னூட்டம், இன்னொரு பின்னூட்டம் என்ன கொடுக்கணும்னாக்க, இயேசு கிட்ட யாரெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு இயேசு என்ன பதில் கொடுத்தார் அப்படிங்கிறத ஒண்ணு நீங்க ஒரு 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 இது கொடுக்கணும். ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி அது. இல்ல அதை கொஞ்சம் படிக்கணும். நீங்க படிச்சு இயேசு கிட்ட யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்க இல்லையா? அதுக்கு இயேசு என்னெல்லாம் பதில் கொடுத்தார் அப்படின்னு. முடிஞ்சா ஒரு படி மேல போய் பேஸ் 2ல இயேசுவை சார்ந்தவர்கள்கிட்ட என்னெல்லாம் கேள்விகள் தொடுக்கப்பட்டது. ஒருவேளை இயேசுடைய அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், இல்ல இயேசுடைய பெரியப்பா பெரியம்மா, இல்ல அவர் அண்ணன் யோவான், இப்படி இப்படிலாம் கூட எடுக்கலாம். இப்படிலாம் கூட எடுக்கலாம். ஏன்னா கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்விகள் என்பதுதான் நமக்கு நிறைய நிறைய ரெவல்யூஷன். வெளிப்பாடுனா புரிதல். வெளிப்பாடுனா புரிதல். அதான் வெளிப்பாடு. புரிதலை கொடுக்கும். நமக்கு இந்த வெளிப்பாடுன்னு சொன்னாதான் நமக்கு புரியுது. இல்லையா? ஆவிக்குரியது அப்படிலாம் சொன்னாதான் புரிய வருது. அந்த புரிதல் கிடைக்கும். அதனால அதையும் நீங்க பாருங்க. ஸோ இன்றைக்கு ஒரு 3 செக்மெண்ட்ல 3 செக்மெண்ட் லீடர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்க. இயேசுவின் காலத்துல இருந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர். அது ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்தது பிரதான ஆசாரியர். அடுத்தது வந்துட்டு சனகரிப் சங்கம். அடுத்தது வந்து மறைமுகமா இருக்கு, இன்னைக்கு வெளிப்படையா தெரியுது, ஏரோதியர்கள். இல்லையா? இவங்க. அப்ப இதுல ஒரு செக்மெண்ட் திருமறை சார்ந்த செக்மெண்ட் இவங்க. பழைய ஏற்பாட்டு சார்ந்த செக்மெண்ட். பழைய ஏற்பாட்டு நன்றா அறிந்து புரிந்து இருக்கிற 3 பேர். பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர். இந்த இந்த விஷயங்கள். சோ இத வந்து ஒரே ஒரு பகுதியில நமக்கு மார்க்கு எழுதின நற்செய்தி 12ஆம் அதிகாரத்துல வரும். அந்த 12ஆம் அதிகாரத்துல 3 பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டதுல வந்துட்டு அந்த முதல் வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே சூழல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 13, 17 இல்லையா? மார்க் 11ஆம் அதிகாரம் இல்லையா? 13-17 அங்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சிலே சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அனுப்பினார்கள். சூழ்நிலை முக்கியம், சூழல் முக்கியம் இல்லைங்களா? ஏரோதியர் ஏன் ஏரோதியர் அனுப்புறாங்க? அப்ப இவங்க அடுத்த பகுதியில் அவன் கேட்கிற கேள்விக்கும் ஏரோதியருக்கு சம்பந்தம் உண்டு. ஏரோதியர் யாருனாக்கா அரசை சார்ந்தவர்கள். ரோம அரசுக்கு கீழே வேலை செய்யற வெரி இமீடியட் ஸ்டாப்ஸ் இவங்கெல்லாம். ஏரோதியர்கள் எல்லாம், ஏரோது அவருடைய குடும்பத்தார், அவருடைய இவங்கெல்லாம், அவங்க எல்லாரும் இவங்க அப்படி அப்பட்டமா ரோமருடைய சட்ட திட்டங்களை சரியா நடக்குதான்னுட்டு அவர்கள் வந்துட்டு அதை பார்த்து அதை வந்து ரோமருக்கு ராயருக்கு அனுப்புவார்கள், சீசருக்கு அனுப்புவாங்க. இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், சனகரிப் சங்கத்தார், அதே போல வரி வசூலிப்பவர்கள் இல்லையா? இவங்க எல்லாம் வந்துட்டு ரோம சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இங்க செயல்படுறாங்களான்றது ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க இயேசு வந்து இந்த பரிசேய, சதுசேய, வேத பானகர், சனக எல்லாரோடையும் உரையாடுறாரு. நிறைய டிபேட்ல நடக்குது இல்லைங்களா? நிறைய டிஸ்கோத் நடக்குது. ஆனா இவரை இயேசுவை சிக்க வைக்கணும். இயேசுவை சிக்க வைக்கிறதுக்கு அது சம்பந்தமா ரோம அரசு சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நம்ம மார்க் 11ஆம் அதிகாரம் 13-17 நாம வாசிக்கிற பகுதி. அது வந்துட்டு நான் வந்து நீங்க பைபிளை திறந்து பார்க்க வேணாம் இல்லையா? அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு வசனங்களை திரும்பி வெளியே NRSV
பவர்ல கொடுக்குறேன் இல்லைங்களா? அப்போ இது நமக்கு தெரியும். இதை நான் உள்ள ரொம்ப போல சூழ்நிலையை மட்டும் கொண்டுறேன் இல்லையா? ஓ, இது வந்துட்டு முதல் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல போனோம்னாக்க என்ன ஆகுதுனாக்கா, அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலிலே நடந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்கள், மறைநூலறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோரோட வந்து எந்த அதிகாரத்தால் இவைகளை செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எந்த அதிகாரம், உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா நீ என்ன பண்ண, நீ பாட்டுக்கு இந்த இந்த ஆஹ், வரியிரு, கோயில்ல அடிச்சு உதச்சி எல்லாம் வெளில விரட்டுறீரு இல்லையா? அங்க இருக்கிற வெளியில இருக்கிற நோயாளிகள், தொழுநோயாளிகள், நோயாளிகள், பிணியாளிகள் இல்லையா, உடல் ஊனமுற்ற இவங்களெல்லாம் கோயில்ல கொண்டு வந்து நீர் எந்த அதிகாரத்தை சுகப்படுத்துறீங்களெல்லாம் இல்லையா? நீ யார் சுகப்படுத்துறதுக்கு அப்படின்னு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எங்களுக்கு அதிகாரம் என்னன்னா, அவங்களாம் வெளியில தான் இருக்கணும், உள்ள வரக்கூடாது அவங்க இல்லையா? ஆனா நீ அவங்க எல்லாரையும் போய் பாக்குறீரு. சனிக்கிழமைனா அவங்கள ஓய்வு நாள்ல அவங்கள சுகப்படுத்துறீரு. அடுத்தது சிலர் வந்து கோயில் போய் காணிக்கை செலுத்துலாம் சொல்லி, ஆசான் காணிக்கை செலுத்துலாம் சொல்றீரு. இப்ப என்னடானாக்கா, அவங்க இருந்த இடம் தான் இது. அவர்கள் வந்து ஜெபிக்கின்ற இடம் தான். இயேசு வந்துட்டு அந்த காசு கடை வைத்திருந்தான் இல்லையா, மால்ஸ் மாதிரி, ஷாப்பிங் சென்டர். அந்த சென்டர்ல யார் இருப்பாங்கன்னா, இந்த இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லையா, மனம் நொந்து போனவர்கள், குடும்பம் சிதறடிக்கப்பட்டவங்கலாம் வந்துட்டு, கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துல இப்படி இருக்கு, என் கணவன் மனைவி பிரச்சனை பிரச்சனை, எனக்கு நோய் இருக்கு, எனக்கு இது இருக்குன்னு போது ஆசாரியர் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவள் எண்ணெய் பூசி அவங்கள ஜெபம் பண்ணி சுகப்படுத்தி அனுப்புற இடம் இல்லையா? ஆனா அந்த இடத்துல வருமானம் ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்கெல்லாம் ஏழைகள் ஆயிட்டாங்க, பொதுமக்கள்லாம். ஆனா பணம் நிறைய வேணும், அதுக்காக அதை காசு கடையா மாத்திட்டாங்க. இவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க, பழைய இடத்துக்கு இங்க போங்கடா அடுத்து. ஆனா இயேசு அந்த இடத்துக்கெல்லாம் போறார் இல்லையா? இங்கேதான் என்ன பண்ண, நேரம் எல்லாரையும் கோயிலுக்கு கொண்டு வந்து எல்லாரும் சுகப்படுத்துறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க தான் கேட்கிறாரு இல்லையா? அப்போ கேள்வி கேட்கிறாங்க, இதெல்லாம் எதை வச்சு செய்றீங்க அப்படின்னு பொழுது இயேசு சொல்றார், சரி நீ என்கிட்ட கேள்வி கேட்ட, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்கிறார். என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது ஒரு டாக்டிஸ் இல்லையா? கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ன்ல இது ஒரு டாக்டிஸ். இது அவங்களே கேள்வி கேட்கிறது இல்லையா? அப்போ திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கு இல்லையா, விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? ஒரு கேள்வி. ஒரு கொக்கு இப்படி வேற ஒரு கேள்வி கேட்டார். உடனே அவங்க வந்து விண்ணகத்திலிருந்து வந்தா, அப்ப ஏன் அவரை நம்பல? அப்ப ஏன் அவரை கொலை பண்ணீங்க? அப்ப கொலை பண்ணப்ப நீங்க எல்லாம் ஏன் வந்துட்டு அதுக்கு உடன்பட்டு இருந்தீங்க? ஏன் எதிர்த்து பேசல? அப்படிலாம் வரும் இல்லைங்களா? அடுத்தது என்ன பண்ணுனாக்கா, மனிதத்தில் வந்தவர் என்று சொன்னாக்கா, ஜனங்கள் என்ன பண்றாங்க, அவர் ஒரு இறைவாக்கினர், தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அவன் மனுஷன் சொன்னாம ஜனங்க என்ன பண்றாங்க, நம்ம எதிரா வந்துருவாங்க, எதிர்ப்படுவாங்க. இப்ப இவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. அப்ப இயேசு சொல்றாரு, நானும் எந்த அதிகாரத்தை செஞ்சு நான் சொல்ல மாட்டேன் போ அப்படின்ட்டார் இல்லைங்களா? அப்ப அவன் கேள்வியிலேயே அவளை வாயடக்க வச்சார். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா, யோவான் யாருன்னு தெரியும், அது என்னன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும், இயேசு எப்பேற்பட்டவன் தெரியும், யோவானை சூழ்ந்திருந்த மக்கள் கூட்டம் எப்படிப்பட்டவன் தெரியும், இயேசுவை சூழ்ந்த மக்கள் கூட்டம் எப்படின்னு தெரியும். அப்ப இவங்க வாயை விட்டு மாட்டிக்க முடியாது. சோ இது ஒரு கேள்வி. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னா, இவங்க தான் தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள், இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, அடுத்த அதிகாரத்துல இங்க அனுப்புறாங்க. அதுதான் நான் மார்க்கு 12ஆம் அதிகாரம் 13 பரிசேயர், ஏரோதியர் இயேசுவை அவருடைய செய்கையால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவருடைய வார்த்தையினால் குற்றம் கண்டுபிடிக்க தேடினார்கள். அப்ப ஏரோதியர் யாருனாக்கா, இயேசுவை வந்து எதுல மாட்டணும்னுட்டு கொண்ட ஏரோதியரை கூட்டு வராங்க அவங்க எல்லாம் அப்படின்னாக்க, அரசு சார்பா எதிர்த்து இயேசு பேசுவாரு. அப்ப இயேசு பிடிச்சி, நம்ம தான் கொலை பண்ண முடியல, அவங்க தண்டனை கொடுத்துட்டோம். அதான் கொலை தண்டனை இல்ல, அரசுக்கு எதிராக இருக்கிறது வந்து ஒரு கொலை கொலை தண்டனை.
உரியது. அதனால இயேசுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தாக்கா அதுல எதுவும் பண்ண முடியல. ஏரோதியரால் ஒண்ணு பண்ண ரோம அரசாங்கம், ரோம சோல்ஜர் இவங்கெல்லாம் இயேசுவை வந்துட்டு எல்லாம் பார்க்கணும் அதிசயமா தான் பார்க்குறாங்க. ஒரு கடிதம் ஒண்ணு உண்டு இல்லையா? ஒரு அந்த கடிதம் வந்து முக்கியமா இவர் எழுதினதா சொல்றாங்க. இயேசு சிலுவையில் அடிக்கும் பொழுது அந்த 100க்கு அதிபதி ரோம அதிகாரி அவர் தான் எழுதினதா. ரோமாபுரிக்கு எழுதின சீசருக்கு அனுப்பின இருக்குது. இயேசு வந்துட்டு இந்த இந்த பெரிய கூட்டம் இயேசு பின்னாடி போகுது. அப்போ என்ன ஒரு கூட்டம் போகுது, அந்த கூட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குமா அப்படிங்கிறதுனால வேண்டி அவங்க வந்து அதை கண்டுபிடிக்க சொல்லும்போது எழுத அவர் வாலிபன் 30 வயது வாலிபன் இல்லையா? அவர் வந்துட்டு கவர்ந்து இழுக்கத்தக்க வசீகரம் உள்ள வாலிபன். அவன் பேசுவது எல்லாரையும் கவர்ந்து ஈர்த்து செயல்பட வைக்கின்ற அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது. அவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். என்னைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு நடிகர் வந்திருக்காரு, என்னத்தை கவர்ந்து இழுக்கிறார், என்னத்தை செயல்படுத்துகிறார் தெரியல. சோ இது ஒரு கடிதம் ஒண்ணு உண்டு. அது கடிதத்து பேர் ஞாபகத்துக்கு வரல, நெட்ல கூட இருக்காது இல்லையா? சோ அதனால என்ன பண்ணாங்க, இயேசுனால ஒண்ணு பிரச்சனை, இயேசுக்கு அப்புறம் கூட்டத்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ என்னடா இவங்களும் வந்துட்டு இதை பண்ண மாட்டாங்க. அப்போ அவருடைய வார்த்தையை வச்சு அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல அவங்க அவரை பார்த்து கேட்குறாங்க. அவரை பார்த்து போதகரே அப்படின்னா, டீச்சர் அப்படின்னா. அடுத்தது நீர் வந்து உண்மையுள்ளவர். அடுத்தது வந்து நீ யாரை குறித்த கவலைப்பட மாட்டேன், எவரையும் பொருட்படுத்த மாட்டேன், கடவுளுடைய நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர். இன்னைக்குதான் பிரச்சனை. கடவுளுடைய நெறிமுறைகளை உண்மைக்கு ஏற்ப கற்றுக் கொடுக்காமல் இல்லைங்களா, இன்னைக்கு மக்களை திசை திருப்பிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன, இயேசு யார், என்ன ஏது, என்ன செய்யறாரு, என்ன பேச தெரியும். பக்கத்துல ஒரு ஏரோதிரி வச்சுட்டு சீசருக்கு அல்லது ராயருக்கு வழி செலுத்துவது முறையா இல்லையா? இப்ப நாங்க செலுத்துறோமா செலுத்தக்கூடாதா? இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப யூதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு அடி உள் மனசுல இருக்கிற சீசர் வந்து நமக்கு அடிமை. சீசருக்கு நாம் அடிமையா இருக்கோம், ரோமர்கள் அடிமையா இருக்கோம். அப்ப நாம வந்துட்டு நம்முடைய பணத்துல வரியா வந்து சீசருக்கு தான் செலுத்துறோம். அப்ப சீசருக்கு வரி செலுத்துவது கூடாது. அந்த வரியை வசூலிக்கின்ற ஒரு இஸ்ராயேலர்கள்லாம் பாவிகள். இந்த மத்தேயுலாம் பாவி, படுபாவி இல்லைங்களா? சகேயுலாம் படுபாவி. ஏன்னா அவர் வந்துட்டு இஸ்ரேல் மக்கள்கிட்ட வரிய வாங்கி அங்க கொடுக்குறாங்க. ஆனா வரி செலுத்துறாங்க, இல்லைன்னா நம்மளை வெட்டி போட்டுருவாங்க. ஆனா அது முழு மனசோட அவங்களால செலுத்துறதுக்கு முடியல. அப்ப எல்லா யூதர்களுக்கு மத்தியிலும் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, ஏழைகளுக்கு அது உண்டு. நாம வந்துட்டு அரசாங்கத்துக்கும் கொடுக்குறோம், கோயிலுக்கும் கொடுக்குறோம், ஆசாரியனுக்கும் கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோமே இல்லையா? சரி இதான் நம்ம ஆளுங்க நம்ம கொடுக்குறோம், வெளிநாட்டுல இருந்து வந்த ஆளுக்கு ஏன் கொடுக்கணும்ன்றது ஒரு உள்ள அப்படி இருந்துட்டே இருக்கு. அப்ப இதை வச்சு கேட்கிறாங்க இல்லையா, சீசருக்கு வழி செலுத்த முடியாது, நாங்கள் செலுத்தவா வேண்டாமா? இப்ப நாங்க தலைவர்கள், ஏன்னா இவங்க தான் இன்டைரக்டா ஜனங்களை உசுப்பேத்துறது. ஏன்னாக்கா என்ன, சீசருக்கு வழியை செலுத்திடுங்க, எங்களுக்கும் காணிக்கை கொடுங்க அப்படின்ட்டு பண்றவங்க இல்லையா? அப்படின்னு நாங்க செய்யலாமா செய்யக்கூடாதா? மக்களை கொண்டு வர நாங்கள் செய்வது முறையா? ஏன்னா தலைவர் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அது அந்த ஏரோதியருக்கு முன்னாடி நாங்களா ஒழுங்கா செலுத்திட்டு இருக்கிறோம், இவர் செலுத்த சொல்றாரா இல்லையான்னு மாட்ட விடலாம் அப்படிங்கிற அந்த கோணத்துல. அப்போ இந்த யூதர்கள் வந்து இறையியலை முறைப்படி சிஸ்டமேட்டிக் தியாலஜி அவனுக்கு தெரியும். இயேசு வந்துட்டு படிப்பு அறியாது, ஆனா அவர் அவருடைய அறிதல் புரிதல் அளவுக்கு 12 வயசுலயே அந்த 5 ஆகமங்களை ஒரு ஸ்காலர்லி லெவலுக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவங்க அம்மா படம் கற்று புரிஞ்சுக்கிட்டார். 5 ஆகமத்தை புரிஞ்சுக்கிட்டாருனாக்க அவருடைய அந்த 30 வயசுக்குள்ள அந்த அந்த தோராவை, நெவிமே, கெத்துவிமே எந்த அளவுக்கு படிச்சு புரிஞ்சு ஸ்காலர்லி பர்சனா இருப்பார் இல்லையா? காமராஜர் மாதிரி சொல்லுவாங்க, காமராஜர் சொல்லுவாங்க இல்லையா,
ஸ்கூலுக்கு போகாத ஒரு அறிவாளிட்டு அந்த மாதிரி இவர். ஆனா முறைப்படி அவர் கற்கார், படிப்பறியாதவர். ஆனா அவங்கள தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரபி, போதகரே அப்படின்ட்டு. பிரதான போதகர் ரபி அப்படின்னுவாங்க. அப்ப ரபி அளவுக்கு அவர் ஸ்காலர்லி பர்சனா இருந்தார். அப்போ 100க்கு 100 மனிதனா இருந்தார். 100க்கு 100 மனிதனா இருந்து இறை வார்த்தைகளை 100க்கு 100 கீழ்ப்படிந்து கேட்டார். தூய ஆவியாருக்கு முழுவதுமா தன்னை ஒப்பு கொடுத்திருந்ததுனால இதெல்லாம் நடக்குது. இல்லையா? தூய ஆவியான ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்தே இருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு வந்து இவங்க டீச்சர் அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு படிக்காத மேதை, ஒரு படிக்காத ஸ்காலர்லி பர்சன். ஆனா அவருக்குரிய போதகரே அப்படின்றாங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா, அவர வந்து உங்கள நான் மேன்மைப்படுத்துறேன் பாருங்க. நீங்க காலேஜ்ல போய் படிக்கலைன்னா கூட, நாங்க ஒரு புரொஃபசர்ன்றோம். நீங்க ரெவரண்ட்டா இல்லைனாலும் சரி, நாங்க உங்கள ரெவரண்ட்ன்னு கூப்பிடுறோம். நீங்க பிஷப்பா இல்லைனா பிஷப்ன்னு கூப்பிடுறோம். அந்த மாதிரி ஒரு வகையில அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். நம்ம யோசிக்கலாம் அதெல்லாம். தப்பு கிடையாது. இல்லைங்களா? என்று அவங்க அழைக்கிறார். அப்போ நோக்கம் என்ன? அப்படின்னா, அவர் அப்படியே மேல தூக்கி வச்சு, இல்லையா? அவர் புலகாங்கிதம் அடையும் பொழுது, வார்த்தையில மாட்டிக்குவாங்க. எப்பவுமே என்ன பண்ணுவோம்னாக்கா, நமக்கு ஐசசி தூக்கி வச்சு நம்ம தூக்கி இருக்கும்போது, நம்ம அறிவு செயல்படாது. அப்ப இயேசுடைய அறிவு செயல்படாதபடி பாடணும்னு. அப்ப அவங்க சொல்ற முதல் விஷயம், "நீர் உண்மையுள்ளவர். நீர் தான் உண்மை. நீர் உண்மை. நீ சத்தியம் உள்ளவர்." அப்படிங்கிறார். இல்லையா? அப்போ "நீர் தான் சத்தியம்." அப்படிங்கிறார். ஏன்னா அவர்கள் இயேசுவ உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், சத்தியத்திலே நடப்பவர் என்று தெரிஞ்சும், சத்தியத்தை கொள்ளாதவரும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவரும். இந்த பரிசேயர். இல்லைங்களா? ஏரோதியரோடு கூட இருக்கிற இவர்கள். இல்லைங்களா? 2வது குறிப்பு என்ன சொன்னா, "நீ யார குறித்தும் கவலைப்பட மாட்ட." அப்படின்னா என்ன? எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு இருப்பீங்க நீங்க. எல்லா விஷயம் ஃபிங்கர் டிப்ல இருக்கும் உங்களுக்கு. இல்லையா? அப்போ யார பத்தியும் உங்களுக்கு கவலை இல்ல, பயம் இல்ல, பார்ஷியாலிட்டிலாம் பார்க்க மாட்டீங்க. இல்லைங்களா? உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை என்னன்றது ஏ டூ இசட் தெரியும். அதனால நீங்க எத பத்தி கவலைப்படாம, சும்மா தூக்கி போட்டு இல்ல போயிட்டே இருப்பீங்க நீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி ஆட்கள். 2வது குறிப்பு சொல்றேன். 3வது முகதாட்சிணியம் பார்க்காதவர். இல்லைங்களா? உங்களுக்கு உங்களுக்கு சமையல் செஞ்சு போட்டா கூட, மாத்தா வந்து உங்களுக்கு வேண்டி வேண்டி சமையல் செஞ்சு போட்டா கூட, மரியா நல்லப்ப கேட்டா, சோறு முக்கியம். ஒரு வீட்டுக்கு வந்தா விருந்து, யூதர்களுடைய இதுல விருந்து முக்கியம். இயேசுவுக்கு விருந்தளிக்கிறதுக்கு வந்தாக்கா, இந்த அம்மா இவரு என்ன சொல்றாரு? லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோமா, அது முக்கியம் இல்லவா? இது ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. இல்ல பட்சபாதமற்றவர். எது முன்னுரிமை கொடுப்பவர். எதற்கு முன்னுரிமை? ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எதார்த்தம். முகதாட்சண்யமற்றனா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. என்னோட வாழ்க்கையில எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி? இந்த 3 விஷயங்கள அங்க முன்னாடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா, கடவுளுடைய மார்க்கத்தை நீ உண்மையாய் போதிக்கிறீர். உண்மையா கலப்பில்லாம போதிக்கிறீர். கடவுளுடைய நெறிமுறைகள் இல்லையா? கடவுளுடைய பிலாசபி, கடவுளுடைய நெறிமுறைகளை உண்மைக்கு ஏற்ப கற்றுக் கொடுக்கிறேன். உண்மைக்கு ஏற்ப கற்றுக் கொடுக்கிறேன். ஆனா அவங்க வந்து இதை பின்பற்றல. இயேசு சொல்றத அவங்க பின்பற்றல. இத்தனைக்கும் அவங்க வந்து ஸ்காலர்லி பர்சன். அவங்க அதை பின்பற்றல. இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கேள்வி கேட்கலாம். ராயருக்கு அல்லது சீஷருக்கு வரி செலுத்துவது முறையா? இல்லையா? நாங்க செலுத்தலாமா? வேண்டாமா? நீங்க சொல்லுங்க. அப்படிங்கிறாரு. அப்போ ஆம் என்றால் இயேசு விரோதி. யாருக்கு? யூதர்கள் விரோதி. ஏன்னா யூதர்களுக்கு வரி செலுத்தக்கூடாது என்பது யூதர்கள் மத்தியில பொதுவாய் உள் மனசுல இருக்கிற ஒன்று. வரி செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ்ங்க நிறைய இருக்குங்க. யூதாஸ் காரியத்துல ஒரு டெரரிஸ்ட் குரூப். நேரடியாக எதிர்ப்பவர்கள், மற்றவர்கள் மறைமுக எதிர்ப்பவர்கள். அப்போ வரி செலுத்தணும்னாக்கா யூதர்களுக்கு எதிரானவரா மாறிடுவார். இல்லை என்றால் சீசருக்கு எதிரி. இப்போ வந்து இயேசு என்ன சொல்லுவாரு? கண்டிப்பா, ஆமா செலுத்தணும்னா பாருங்க, உங்களுக்கு வரி செலுத்தக்கூடாது சொல்லிட்டாரு. அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு விட்டுட்டு. இல்லையா?
இன்னைக்கு நம்முடைய இதுல இந்த வரி செலுத்துதல் என்பது ஒரு சட்டமாவே இல்லை நம்ம கிட்ட. எவ்வளவு பேர் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் நீங்க வரி ஏய்ப்பு செய்யறாங்க. ஒரு 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 பார்ப்பன இவர் சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அவர் சொல்றார், நிறைய பேருக்கு அவர் தான் நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு இவர் தான் சூப்பர் இல்லையா? பயங்கரமான ஃப்ராடு தானே, எல்லாம் பண்ணி மாட்டாம இருக்கிறது எப்படி? 90% மாட்டவே முடியாது இல்லையா? எனக்கு உறவு முறை அவர். எல்லாம் உங்க ஆளுங்க தான் அங்கிள். உங்க ஆளுங்க நல்லவங்கன்னு சொல்லி நினைச்சுக்கீங்க. உங்க ஆளுங்கெல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க, ஃப்ராடுங்க எல்லாம் அப்படின்றாங்க. அப்படின்னா வரி ஏய்ப்பு செய்யறது இல்லையா? வரி ஏய்ப்பு செய்யணும்னாக்கா மாட்டாம இருக்கிறதுக்கு பிஜேபிக்கு கோடி கோடியா பணம் கொடுக்குது. நீங்க பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் பிஜேபிக்கு கோடி கோடியா பணம் கொடுக்குறாங்க. லஞ்சம், திமுகவுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லா அரசியல் கட்சிகள் லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப ஒழுங்கா வரி செலுத்த தேவையே இல்லைல்ல. புரியுதுங்களா? அப்ப ஏழைகளுக்கு இறங்கலாம் இல்லையா? அப்ப இன்னைக்கு வரி செலுத்தலாமானா நாம கண்டிப்பா வரியை செலுத்தியே தீர வேண்டும் இல்லையா? அப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணப்பா, என்னை விட்டுருப்பான்னு நான். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். செலுத்திடணும் முதல்ல, கடவுளுக்குறது கடவுளுக்குன்ட்டுன்னு. ஒரு இதுக்காக அதை போட்டு அந்த வரியை போட்டது இல்லையா? இது ஒரு ஒரு பயங்கரமான சித்து விளையாட்டு. அந்த விளையாட்டுல இயேசு இறக்குறாங்க. இந்த 15ஆம் வாசம், அவர் அவள் வெளிவேடத்தை புரிந்து கொண்டார். இவனே என்ன பண்றான்? முதல்ல வரியத்தான் கொண்டு போய் கட்டுறான். தங்களுக்கு காணிக்க வருதா வரலையா ரெண்டாவது தான். ஏன்னா அங்க நல்ல பேர் வாங்கணும். பிரதான ஆசாரியர்களை யார் நியமிக்கிறது என்றக்கா யூதர்கள் நியமிக்கல, ரோமர் நியமிக்கிறாங்க. இந்த ஆண்டு பிரதான ஆசாரியன்னு வரும் பாத்தீங்களா, இந்த ஆண்டு. அப்போ ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் நியமிக்கிறது யாரு? ரோம அரசாங்கம் நியமிக்குது. அப்போ அவனுக்கு ஒழுங்கா சட்டப்படி வரி கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்குவாங்க. புரியுதா? அப்ப அவன் மாய்மாலக்காரர்கள், அவன் வெளிவேடக்காரர்கள். அப்போ சார் என்கிட்ட ஒரு தெனாரியம் கொண்டு வா. தெனாரியம்னா கால் வெள்ளிப்படம், கால் ரோம வெள்ளிப்படம், ₹1/4 முன்னெல்லாம் ₹1 ₹1/2, ₹1/4 வரும் இல்லைங்களா? 25 பைசா ₹1/4, ₹50, 50 பைசா ₹1/2, 100 பைசா ₹1 அந்த மாதிரி வரும். ஒரு தினாருமே கால் வெள்ளி காசு, காலனா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அணா கணக்குல வந்தாக்கா அதை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் அதை பார்க்கணும் அப்படின்றாரு. நம்ம முன்ன பின்ன பார்க்காத மாதிரி இல்லையா? அப்போ இங்கதான் இயேசு என்ன பண்ண, காசை என்கிட்ட கொண்டாங்கன்றாரு. இயேசு காணிக்கை கேட்டவே இல்லை. இயேசு காணிக்கை கேட்கிறார். ஆ, கனவிலே காணிக்கை கேட்டார். இப்படிலாம் நிறைய உடான் சொல்றவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க இல்லைங்களா? ஏமாத்தது. இயேசு எல்லாம் செய்ய மாட்டார் இல்லைங்களா? காசு கொடுப்பா, விலக்கு கொடுத்தா கேட்கிறாரு. ஆனால் இயேசு சொல்றாரு, சட்டம்னு ஒண்ணு இருக்குது. நீங்க போய் என்ன பண்ணுங்க, சுகமடைந்தா போய் காணிக்கை செலுத்தும். அது ஒரு சட்டம், யூத சட்டம். அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆனா அந்த சட்டம் நியாயமான சட்டம் இல்ல, அநியாயமான சட்டம் தான். இருந்தாலும் சட்டம்னு வச்சிருந்தா அது கீழ்ப்படியணுன்றார் இல்லையா? இந்த மத்த 8:4 போயிட்டு நீ போய் ஆசாரியருக்கு, தலைமை குருவுக்கு காண்பி இல்லையா? இந்த சட்டம் பிற்காலத்துல மாறின சட்டம். உண்மையான சட்டம் வேற இல்லைங்களா? இதுல அடுத்த பக்கத்துல வரும் பாருங்களேன். லேவியராகமம் 14:1-32 படிச்சீங்கன்னா தலை வெடிச்சிடும் உங்களுக்கு. இந்த 32 வசனத்தை படிச்சீங்கன்னா எத்தனை நாள் காத்திருக்கணும், அது எவ்வளவு செலவு பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் இல்ல, எவ்வளவு பொருட்செலவு, எவ்வளவு பணச்செலவு, எத்தனை நாள் ஆகணும் அவர் சுகமானான்றது கண்படுறதுக்கு. அப்ப இது ஷார்ட் ரூட், ஷார்ட் கட், நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு வந்து இல்லையா? ஆனா அங்க அப்படி இருக்கு. ஆனா பிற்காலத்துல இவர்கள் இயேசுவின் காலத்தை இவனை மாத்திட்டாங்க. இதுதான் சொல்லணும் இல்லையா? அவன் என்ன பண்ணா, நீ இதை இருக்கு சார், நீ நலமானதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப அந்த காணிக்கையை வாங்கி கேட்கிறார் இல்லையா? இதுல இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இதுல ஒரு சிம்பல் இருக்கு, பணத்தின் மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு இல்லையா, உண்மையான அந்த மதிப்பை எல்லாரும் ஏற்க வேண்டும் என்பதற்கு ஒரு சீல், கவர்மெண்ட் சீல், முத்திரை இருக்கு. நமக்கு 3 இந்தியர்களுக்கு இந்தியாவுல அந்த 3 சிங்கம், முன்னால 4 சிங்கம் 3 சிங்கம் இல்லையா? இது இல்லையா? அப்போ
இயேசு கேள்விக்கார், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையது? அவர் சீசருடையது பொறிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளி பணத்துல, செம்பு பணத்துல, தங்க பணத்துல சீசருடையது போட்டிருக்கும். எழுத்துனா அது எவ்வளவு மதிப்பு? இது சீசருடையது போடப்பட்டிருக்கும். சீசருடையது போடப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அவர் கேட்ட சீசருடையது அப்படின்னு சொன்னாங்க. இயேசு தன்னை கேள்வி இல்லையா? அதுல இருந்து அவர் கொடுக்கிற விளக்கம், கேள்வியிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டு விளக்கம் கொடுக்கிறார் இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, சீசருக்குரியது சீசருக்கு கொடுத்துரு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துரு. அப்படின்னா நினைக்க இல்லையா? உள்குத்து வேலை செய்யறாரு இயேசு. சீசருக்குரியது தானே அது, அவருக்கு அவருடைய பணம். அப்ப அந்த பணத்துல எவ்வளவு வரி செலுத்தணுமோ அந்த வரியை கணக்கு போட வரி கொடுத்துரு. கடவுளுக்குரியது கடவுளுக்கு கொடுக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த காசு கடை, இதுக்கு முன்னாடி இப்ப காசு காலி பண்ணார்ல, அங்க போய் என்ன பண்ணாங்கன்னாக்க, ரோம நாணயத்தை கொண்டு வந்து காணிக்க போட விடாது திருக்கோயில்ல. அது யாருடைய இல்லைங்களா? கோயில் பணம், அதுக்குன்னு தங்கத்துல இருக்கும் இல்லையா? அந்த அந்த பணம் தான் இருக்கும். அந்த அந்த இது இருக்கும், யூதர்களுடைய இது இருக்கும், அதுல சிம்பல் இருக்கும் இல்லையா? அதுதான் போடணும். அப்போ ஒரு ஒரு பணம் அப்படின்னாக்கா அது 100 ரூபாய் மதிப்புனா, அவர் என்ன பண்ண, ரோம பணத்தை 500 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி போடணும். ஏன் போடணும்னாக்க, ஒரு சீசருடைய கடவுள் ஒருத்தர் தான் கர்த்தர், ஆனா வேற ஒருத்தர் தான் கடவுள் சொல்லி இந்த ரோம இதுதான் அதை கொண்டு வந்து கடவுள்கிட்ட கொடுக்குது, அது பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் வந்து பின்னால உருவாக்குறது தான் இந்த காணிக்கை போடுற சிஸ்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் உள்ள அடிக்கிறாரு அவர் சரிங்களா? கடவுளுடையதை கடவுளுக்கு கொடுங்க அப்படின்றார். அப்போ கடவுளுடையதை நியாயமாய் வாங்கி கடவுளுக்கு கொடுங்கன்னா ஏழைகளுக்கு கொடுங்கள், கடவுளுக்கு கொடுங்கன்னா ஏழைகளுக்கு கொடுங்கள், அதுதான். அப்ப இயேசு நிறைய உள்குத்து வேலை செய்யறாரு இந்த வார்த்தையில, அதான் அவங்க நெடுஞ்சு போயிடறாங்க இல்லையா? அப்போ வரி செலுத்துறது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு உரியது. கடவுளுக்கு உரியதை கடவுள் செலுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நாம் விண்ணரசு வருக அப்படின்றோம், பரலோக ராஜ்யம் வருக, வரமனை இப்பதான் உன்னுடைய நாமம் பரிசுட உன்னுடைய ராஜ்யம் வருக அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? அப்படின்னாக்கா இல்லையா, அதை நான் இங்கே காண்பிக்கிறேன், உம்முடைய அரசு இங்க இங்க இருக்கிறது தான் அங்க நடக்கும், அதை இங்க காண்பிக்கிறேன் அப்படிங்கிறது. அப்ப இந்த சிறியருக்கு ஒருவருக்கு எதை செய்தோ அதான் கடவுளுக்கு செய்தது. அப்ப என்னுடைய காணிக்கையோ என்னுடைய தசம பாகமோ எதுவா இருந்தாலும் சிறியோருக்கு போய் சேருதான்னு பார்க்கணும் இல்லையா? சிறியோருக்கு போறதா, உதவி தேவைப்பட போதா? ஒரு பாஸ்டர், ஏழை பாஸ்டர், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு என்னுடைய காணிக்கை தசமாகவும் போதா? ஒரு மிஷினரிக்கு, ஏழை மிஷினரிக்கு உதவி தேவைப்படுகிறதா? அடி கூடணும். உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு என்னுடைய காணிக்கை, உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு என்னுடைய காணிக்கை போதா? அப்ப உதவி தேவைப்படுது யாருக்கு? கடவுளுக்கு உதவி தேவை. இந்த ஏழைகளுக்கு தான் கடவுள் அர்த்தம். இந்த ஏழைகள் துன்பு இருக்கிறாங்க, கடவுள் துன்பு இருக்கிறார். அப்போ கடவுளுக்கு நாம கொடுக்கிறோம், கோயிலுக்கு கொடுக்கிறோம், சர்ச்சுக்கு கொடுக்கிறோம்னா அது ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், அதான் முதல்ல இருக்கணும். தவிர சர்ச்சு பில்டிங்க்கு கொடுக்குறேன், தப்பு இல்லை, பில்டிங்லாம் தேவைப்படும். ஆனா பில்டிங் அதுக்காக நான் வந்து 1000 பேர் 10,000 பேர் இருக்கிற பில்டிங்லாம் கட்டுறதுலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு கிளை சபை ஆரம்பிக்கிறோமா அதுக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல நான் 10,000 பேர் 1,00,000 பேர் உட்காரத்துக்கு ஏசி போட்டு உட்கார்றதுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஏழைகளுக்கு போய் சேருதான். அப்ப விண்ணரசனுடைய அடிப்படை இதுதான். இதுதான் இயேசு அங்க சொல்றாரு இல்லையா? அப்படின்னா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது இல்லையா? அவர் சீசர் வெள்ளியில பொண்ணு வச்சிருந்தா கூட அது என்னதையா, அது என்னுடையதை யாருக்கு பண்ண முடியாது, அதெல்லாம் அவன் அவன்கிட்ட கொடுத்துரு, எனக்குரியது இந்த ஏழைகளுக்கு எதை கொடுக்கிற அதை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதான் கடவுளுக்கு கொடுக்குறது. மல்கியால இதுதான் சொல்றோம், இததான் எடுத்துக்கிறோம். மனிதர் கடவுளை கொள்ளையடிக்கிறார்கள் அப்படின்னா என்ன? அந்த காலகட்டத்துல பஞ்சம் பசியில இருந்ததுனால விட்டு பணம் படைத்தவர்கள் தங்கள் பொருளை எல்லாம் பதுக்கி பதுக்கி நல்லா சாப்பிடுறாங்க, ஏழைகளுக்கு இல்ல. அப்ப அந்த காலத்துல கோயில் எப்படியா இருந்து ஏழைகளுக்கு
பகிர்ந்து கொடுக்கிற கோயிலா இருந்தது. இதன் அடிப்படையில வந்து அப்போஸ்தலர் 2ல வரும். தங்களுக்கு உரிமையான எல்லாவற்றையும் வித்து பொதுவில் வைத்து அவர் என்ன பண்ணாங்களாம்? எல்லாருக்கும் எல்லாம் என்று. இந்த மெயின் லைன் சர்ச்ல கான்செப்டே இதுதான் இல்லையா? அவங்க சர்ச் வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை, அரசாங்கத்துக்கு இல்லையா? அரசாங்கத்துக்கு கண் பார்வைக்கு அந்த பாஸ்டர் 5 வருஷம் இருந்தாருன்னா அடுத்து போயிடணும். வரவு செலக்கெல்லாம் மாசந்தோறுமே அரசாங்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அது வந்து சொசைட்டி ஆக்ட், சமுதாய ஆக்ட்ல வருது இல்லையா? பிரைவேட் ஆக்ட்ல வரல இல்லையா? நம்ம இண்டிபெண்டன்ஸ் சேர்ஸ் பிரைவேட்ல வருது எல்லாமே இல்லைங்களா? அதுவும் இல்லை. அப்போ இதெல்லாம் இதுல இருந்து வந்தது தான். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்ககிட்ட இருக்குது, இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் கோயில கொண்டு வந்து கொடு. நான் கோயில வச்சு எல்லாரும் கொடுக்கணும், உனக்கா கொடுக்குற எல்லாரும் கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு சாபம். அதான் இதுல மையம் மல்லியா. இதை எடுத்துன்னு போயிட்டு காணிக்க தசமம் பாகம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அடிப்படை இதுதான் இல்லைங்களா? இதன் அடிப்படையை வச்சுதான் அங்க ஒரு அப்போஸ்தலர் 2ல வருவது அதுதான் இல்லைங்களா? அப்போ காணிக்கை தசமபாகம் இது எல்லாம் வந்து ஏழைகளுக்கு உரியது. கடவுள் வழியாக ஏழைக்கு போடும், கடவுள் பேர்ல பண்ணும். கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன், கர்த்தருக்கு தசமம் கொடுக்குறேன்னாக்கா அது கர்த்தர் யார் பக்கம் இருக்கிறாரு? ஏழைகள் பக்கம் தான் இருக்கிறார். அடிபட்டு உடைக்கப்பட்டு இல்லையா துன்புறு மக்கள் பக்கத்துல தான் இருக்காரு. அப்போ அங்கதான் போடும், கடவுள்கிட்ட தான் போகணும். கடவுள்கிட்ட போனா அது ஏழைகளுக்கு போகும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவர் பழைய நிலையில மீண்டு வரணும். இப்ப நான் கூட என்ன இந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்கள வெளியில கொண்டு வரோம். அவங்க பழைய நிலைக்கு போகாதபடிக்கு பசிக்கு இப்ப கொடுக்குறோம். அவங்கள சமுதாயத்துல அவங்க உயர்வதற்கு அவங்களுக்கு மாசம் மாசம் வருமானத்துக்கு ஏதோ ஒன்று பண்றோம். இதுதான் இவங்க காணிக்க தசமபாகம். இப்படி ஏழைகள், தெருவோர பிள்ளைகள், அனாதைகள் இல்லைங்களா, வயோதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் போதா? இல்லை உங்க சபையில இருக்க ஒரு ஏழைக்கு நல்ல உடை இருக்கா, நல்ல உணவு இருக்கா, மருந்து இருக்குதா? இதுதான் மையம். இயேசு இதுதான் சொல்றார் இல்லையா? இதுதான் ஆவியில் எளிமை இல்லவர்கள் பேறு பெற்றோர். எப்ப பேறு பெறுவார்கள்? இவர்களுடைய காணிக்கையும் தசம பாகமும் எளிமை உள்ளவருக்கு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உயர்வார்கள், பேறு பெற்ற உயர்வார்கள். அப்ப நம்ம அவரை உயர்த்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுது. அப்ப பணம் அப்படின்னாலுமே அது குரங்கு. பணம் வந்துச்சுன்னா குரங்கு கையில பூமாலை மாதிரி, அது என்ன பண்ணணும்னு தெரியாது. கொஞ்சம் பணம் வந்தாலுமே அதுதான் எனக்கெல்லாம் பயம். பணத்தை வச்சுட்டு இருக்கே பயப்படுறதுக்கு காரணம் இதுதான். மேலை நாடுகள்லாம் போகிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் இதுதான் இல்லைங்களா? அதெல்லாம் போல நம்ம நம்ம ரூபம் மாறிடுமோன்னு ஒரு பெரிய பயம் தான் இல்லையா? அப்போ நமக்கு அடிப்படை கடவுள் தான், கடவுளுடைய வார்த்தை. இயேசு தான் அடிப்படை. இயேசு என்ன பேசுறார், என்ன செய்யறார், என்ன செய்ய சொன்னார் இல்லையா? அப்ப பணம் தேவை, தீயதுக்கும் தேவை, நல்லதுக்கும் தேவை. பிரசங்கி அதான் சொல்லுது இல்லையா? பணம் எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும். தீமை செய்வதற்கும் பணம் உதவி செய்யும். தீய வாழ்வு வாழ்வதற்கு பணம் தேவை செய்யும். நல்வாழ்வு வாழ்வதற்கு பணம் தேவை. அப்ப என்னுடைய பணம் நல்வாழ்வுக்காக. அதுதான் அப்போஸ்தலர் 2ல இருந்து பார்க்கும் பொழுது பொதுவில் வைத்தார்கள், தங்கள் வீட்டை கொடுத்தார்கள், தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். பணக்கார விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? வீட்டை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அப்ப ஏழை விசுவாசிகள் அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் அவர்களை இல்லையா உலகப்பூர்வமா ஆசீர்வதித்தார். அந்த உலக பணத்தை கொடுத்து இவங்களும் என்ன பண்ணாங்க? ஏழைகள் கொடுத்தார்கள். இப்படி வாங்கி இப்படி கொடுத்தார்கள். இதான் காணிக்கை. என்கிட்ட இருக்க பணம் இருக்குதுன்னா இல்லையா, கடவுள் பணத்தை கொடுக்கிறார், அதை நான் என்ன பண்ணணும்? இப்படி பண்ணணும். அதை அப்படியே வாங்கி சேர்த்து வச்சு பாக்கெட்டு போட்டுக்கிறதுங்க. அடுத்தது அப்போ கடவுளுக்கு ஏற்புடையது எது? கடவுளுடைய இறை அரசு. எது இறை அரசு? சந்தோஷமா இருந்தா இறை அரசு இல்லையா? யார் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாள் இயேசுவின் வருகையில இல்லையா? அந்த மகிழ்ச்சியை உலகத்துல பார்க்கணும், அவர்கிட்ட பார்க்கணும் இல்லையா? மகிழ்ச்சி நாடுங்கள் அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சி. அவங்க எல்லாம் அங்க போகணுன்னாக்கா அந்த 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 பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா சிலுவை போடுங்கப்பா, அப்பா சிலுவை போடுங்கப்பா. எவ்வளவு நாள் தான் நான் சிலுவை போடு, போன தடவை நான் பார்த்தேன், நீ எனக்கு சிலுவை போடு போதில்ல. என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நீ எனக்கு சிலுவை போட்டு பழகு, நீ 100 பேருக்கு சிலுவை போடுவ அப்படின்னு. புரியுதுங்களா?
அப்போ ஒரு ஒரு மகிழ்ச்சி. அப்போ நாங்க கூட ஒரு ஊழியக்காரி ஆக முடியுமா அப்படின்னா அவங்க உள்ளத்துல என்ன இருக்குது? ஒரு எக்ஸ் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கடவுளை ஏற்றுக்கொண்ட உள்ளத்தை எப்படி இருக்கு? நானும் ஒரு ஊழியக்காரி ஆக முடியுமா? நானும் 4 பேருக்கு சிலுவை போட முடியுமா? இதுதான் இறை அரசு. புரியுதுங்களா? பாஸ்டர் தான் சிலுவை போடணும்னு இல்லை இல்லையா? மற்றவங்க சிலுவை போட சேர்ந்த அர்த்தம் நீயும் நாளைக்கு இறை இறை பணியாளர் தான் அப்படிங்கிறதுக்கு சரிங்களா? அப்போ இறை அரசு, இறை சித்தம், இதுக்காக தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். அதில் நம்முடைய பணம், பொருள், பதவி, நம்முடைய ரிசோர்சஸ், அறிவு, இதெல்லாம் எதுக்கு இருக்கணும்னாக்கா ஒடுக்கப்படுகிறவருக்கு செலவு செய்வதற்கு தான். இது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? முதல் பகுதி ரொம்ப லேட்டாக. அப்போ மார்க்கு 2வது பகுதி. முதல்ல பரிசேயர் பார்த்தோம். 2வது சதுசேயருடைய கேள்வி. சதுசேயரை உயிர்த்தெழுதல், ஸ்பெல்லிங் மிஸ், உயிர்த்தெழுதலை நம்புறதில்லை. யூதர்கள் தான் அதுல ஒரு பிரிவு இல்லைங்களா? கிறிஸ்தவர்களுக்கும் அவதாரம், பிற இனத்தாருக்கு அவதாரம். இன்னைக்கு நான் இதுவா இருந்தா நான் திரும்பியும் 7 அவதாரம் எடுப்பேன். திரும்பியும் இதுவே ஆக முடியாது. பல்லியா இருப்பேன், பாம்பா இருப்பேன், இப்படி இப்படி சுத்தி 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 வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நமக்கு உயிர்த்தெழுதல், நமக்கு மறுவாழ்வு உண்டு இல்லையா? ஆனா சதுசேயர் அதுல நம்பிக்கை இல்லை இல்லையா? அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தெரிஞ்சதுதான். இந்த பெண் இப்ப இருக்கிறாங்க, இவங்களுக்கு இத்தனை, இவருடைய கணவர் இறந்துட்டாரு, அவருடைய சகோதரர்லாம் இறந்துட்டாங்க. ஏன்னா இவர் கணவர், அவங்க யூத முறைப்படி கணவர் இருந்தா கணவருடைய சகோதரரை அந்த பெண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். வயதில மூத்தவரோ வயதில இளையவரோ அவரை சேர்த்துக்கணும். எல்லாருமே செத்து போயிட்டாக்கா நீங்க சொல்றீங்க நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டுன்ட்டு பரிசேயர் நம்புறாங்க, நீங்களும் நம்புறீங்க. அப்போ உயிர்த்தெழுதல்ல இந்த 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 இத்தனை பேர்ல யாருக்கு இந்த பெண்ணு வந்து மனைவியா இருப்பா, அல்லது யார் இவருடைய கணவன் அங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ இயேசு வந்து சூப்பரா 2 சொல்றார். கடவுளுடைய வார்த்தைகளையும் அவருடைய ஆற்றல், கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கதுன்னு, வல்லமை உள்ளதுன்னு இல்லையா? கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஆற்றல் மிக்கது அப்படின்ட்டு. அவருடைய வார்த்தை அது ஆற்றல் மிக்கது அப்படின்னா அது பிழையானதை சொல்லிக் கொடுக்காது. ஆற்றல் மிக்க வார்த்தை பிழையானது, தவறானது சொல்லிக் கொடுக்காது. நீங்கள் அது அவர் ஆற்றலை புரிந்து கொள்ளவில்லை, வார்த்தை ஆற்றலை புரிந்து கொள்ளாததுனால நீங்க தப்பா யோசிக்கிறீங்க, தப்பா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஏவாளை அறிந்தார். அறிதல் அப்படின்னா என்ன? இவள் தான் என் மனைவி, இவர் என்னுடைய எலும்பு, என்னுடைய சதை, நான் இவரோடு தான் வாழ்வேன், இவரோடு தான் என்று சொல்லி அந்த அறிதல் அங்க சொல்ற அறிதல். மத்தேயு 7:23 நான் உங்களை அறியேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? நீ எனக்கு இதெல்லாம் செய்யல, நான் 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 வந்து சிறையில இருந்ததை நீ என்னை சரியா அறிஞ்சிக்கல, புரிஞ்சிக்கல, என்னை வந்து கவனிக்கல இப்படி சொல்றாரு. அப்போ ஒரு ஏழை இப்படி இருந்தா நீ அதை செய்யல, அப்போ உண்டு அறிதல் பிழையுள்ள அறிதல் ஆயிடுச்சு, அதனால நான் உங்களை அறிய மாட்டேன், நீ போ அப்படின்றார். யார் இடத்த காலி பண்ணுன்றார். அப்போ இயேசு தனிப்பட்ட முறையில் பண்ணாரு. இறை வார்த்தைகள் இறை ஆற்றல் உள்ளது. எப்படி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அதை சரியா அறிந்து கொள்ள, இறை வார்த்தைகளை அறிய வேண்டும், அடுத்து அதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்ததை நாம் அனுபவிக்க வேண்டும், அனுபவித்த அந்த வார்த்தைகள் மேல அளவில்லாத அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் அது என்ன பண்ணா நமக்கு நெருக்கி ஏவி மற்றவர்களுக்கு அறிவிக்கும். அந்த நெருக்கி ஏவி அறிவிக்கின்றது நெருக்கி ஏவி அவர்களை உருவாக்கும், மறுவாழ்வுக்கு உருவாக்கும். அப்படி அவர் உருவானாங்கனாக்கா கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். இவருக்கு எதை செய்து அது எனக்கே செய்தீர்கள் இல்லையா? கடவுளுடைய வார்த்தை. அப்போ இதான் ஆற்றல் உள்ள வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் உண்டு. இயேசு என்று சொன்னால் பக்கத்துல ஒடுக்கப்பட்டிருக்கிறார் தான் முக்கியம். ஒடுக்கப்பட்டவரை தூக்குகிறார், உயர்த்துகிறார். நானும் ஒரு காலத்தை ஒடுக்கப்பட்டிருந்தேன், நீங்களும் ஒடுக்கப்பட்டிருந்தீங்க ஏதோ ஒரு வகையில. நம்ம தூக்கி எடுத்தாருல, மற்றவங்க அதே நிலையில இருக்கும், நம்ம என்ன பண்றோம் இல்லைங்களா? அப்போ விண் வாழ்வு அதுல வந்துட்டு
திருமணம், உறவு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. முகமுகமே பார்ப்போம்னா எப்படி பார்ப்போம்? அது ஒரு வித்தியாசமான பார்வை. அதுல எப்படி இருக்கோ நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்காக பணி செய்தவர்கள். இதுதான் முன்னால இருக்கும். கடவுளுக்காக எப்படி துன்புற்றோம், கடவுளுக்காக என்னென்ன பாடுகள் பட்டோம், கடவுளில் எப்படி நாம் மகிழ்வோடு இருந்தோம், பிரச்சனைகள் போன்ற எப்படி மகிழ்வோடு இருந்து நாம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டோம். இதுதான் ஒருத்தருக்கு ஒரு தெரிய வருமே தவிர, நீ என் பிள்ளை, என் மனைவி, என் அப்பா இதெல்லாம் வராது. என் நண்பர் இதெல்லாம் வராது. இயற்கையான உடல் இருக்காது. அதான் 1 Corinthians 14, 15, 44, 49 வசனம் போடல நான். இல்லையா? அதை அர்த்தத்துல போட்டிருப்பேன். அப்போ அங்க உறவு என்பது வேறு. இல்லையா? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 12:22 மார்க் 12:27 கடவுள் மரித்தோரின் கடவுள் அல்ல, செத்தவரின் கடவுள் அல்ல. அவர் உயிருள்ள கடவுள், உயிர் வாழும் கடவுள், உயிருள்ளோருக்கு கடவுள். உயிருள்ளோர் அவரை அறிவார்கள், புரிவார்கள், அனுபவிப்பார்கள் தான். இன்னைக்கு நீங்களெல்லாம் உயிர்ப்புடன் இருந்தால் தானே அது நடக்கும். யாராவது சொல்ல செத்தவன் அடக்கம் பண்ணிட்டப்பா, நீ வா, நீ வந்தீன்னா அவங்களுக்கு தெரியும் நீ இயேசுக்கு ஊழியம் பண்ண போறவன். அதனால உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னோட அப்பா செத்துக்கிறாராம் போய் ஊழியத்துக்கு போறலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாரு. அவர் வாழும் கடவுள் அப்படின்னு சொல்றது. மூன்றாவது கடைசி பகுதி வேத பாரகர், மறைநூல் அறிஞர். இங்க இயேசு அவர் நேரடியா பதில் கொடுக்கிறார். மறைநூல் அறிஞர், கற்பனைகளில் எல்லாம் தலையாய கற்பனை எது? கட்டளைகள்ல தலையாய கட்டளை இல்லையா? ஹெட் ஸ்டோன், கேப் ஸ்டோன். கல்லுல 2 கல் இருக்கு, ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. மூளைக்கு தலைக்கல் இருக்கும், மூளைக்கு தலைக்கல். இன்னொன்று மூளைக்கல் இருக்கும், தலைக்கல். மூளைக்கல்னா கார்னர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோன். கேப் ஸ்டோன் தலைக்கல்ன்றது கூடார மாதிரி வரும்போது இப்படி வரும், இல்லை மேல ஒரு ஸ்டோன் இருக்கும். அது இருந்தாலும் அந்த கிரிப்பு தான், அந்த அந்த கூம்பு நிற்கும். அதுல பழைய காலத்து அந்த கூம்புகள்லாம் இருக்குல்ல, அதுல மேல கேப் ஸ்டோன். அது ஹெட் ஸ்டோன்றது ஃபர்ஸ்ட் கல் செங்கல் வைப்பாங்கல்ல, அதான் ஹெட் ஸ்டோன். அப்ப இதுதான் சொல்றது, இது ஹெட் ஸ்டோனும் கேப் ஸ்டோனும் எது? ஹெட் ஸ்டோனும் கார்னர் ஸ்டோனும் எது? மூளைக்கல்லும் தலைக்கல்லும் எது? அப்படிங்கிற மாதிரி எது தலையானது, எது மூளைக்கானது அப்படின்னு பொழுது இல்லையா? அப்போ ஆண்டவராய கடவுள் ஒருவரே கடவுள். உன் கடவுளாகிய ஆண்டவர் இடத்துல உன் முழு இருதயம், முழு ஆன்மா, முழு மனம், முழு பலத்தோடு அன்பு கூறு. ஏற்கனவே இது எடுத்திருக்கேன். இதுல எது முக்கியம்? முழுசுதான் முக்கியம். எல்லாம் அறகுறையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் முழுசா என்கிட்ட கொடு, என்கிட்ட கொடுத்துரு, முழுசா கொடுத்துரு. அந்த பாடத்தை நான் விலைக்கு இருக்கேன். பழைய பாடத்தை தெரியும். இப்ப நேரம் இல்லை விலைக்கு, இந்த வசனத்தை விலைக்கு சொல்றதுக்கு. எல்லாம் ஃபுல்லா என்கிட்ட கொடுத்துரு. ஃபுல்லா கொடுத்துனா உனக்கு டேஞ்சர் கிடையாது, விண் அரசுக்கு உரியவனா நீ இருப்ப அப்படின்னு. அப்ப மறைநூல் அறிஞர் இயேசு சொத்தை கேட்டு அவர் சொல்றாரு, போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் என்று நீங்க சொன்னது கரெக்டு தான். அவரது முழு இருதயத்தோடும், முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும், முழு அன்பு செலுத்துவது, இதுதான் தலையாய அன்பு இல்லையா? தன்னிடத்தில் அன்பு கூட பிரித்து அன்பு கொள்ள வேண்டும். இதுதான் எரிபலி, மற்றைய பலிகளை விட மேலானது. சூப்பரா இவர்தான் அறிந்து கொண்டார் இல்லையா? சூப்பரா புரிஞ்சுட்டா. அதான் இயேசு சொல்றாரு அவரை பார்த்து, நீ இறையாட்சியில் இருந்து நின்று, இறையாட்சியிலிருந்து ரொம்ப தொலைவில், ரொம்ப கிட்ட இருக்கிற பாட்டார். அப்ப இவர் ஒருத்ததான் சரியா புரிஞ்சுக்கிட்டார், கடவுளை புரிந்து கொண்டார், இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டார். அப்போ பிறர் தான் முக்கியம். நான் நல்லா இருக்கிறது போல அடுத்தவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா சாப்பிட்றப்ப அடுத்த சாப்பிட்றானா, நான் நிம்மதியா இருக்க மற்ற நிம்மதியா இருக்கிறானா அப்படின்னு. சோ அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேட்கும் பொழுது வேற யார் யாரும் வந்திருக்காங்க இல்லையா? பரிசேய, சதுசேய, வேத பாரகர், அந்த இவர் மட்டும் இல்ல, சனகிரிம் சங்கத்தா இருந்திருப்பாங்க, மற்ற ரோம தலைவர் இருந்திருப்பாங்க, யார் யாரோ இருந்திருப்பாங்க இல்லையா? யார் யாரோ இயேசு
எடக்கு மடக்கா கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்த எல்லாருமே அமைதல் ஆயிட்டாங்க. இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒன். இப்போ நமக்கு நமக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் டிவி பார்க்குறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம்? கைபேசியில நீங்க யார்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறீங்க? எத்தனை மணி நேரம் பேசுறீங்க? அது பேசுறதுக்கு எப்படி சேட் பண்றீங்க, ரியாக்ட் பண்றீங்க, பின்னூட்டம் கொடுக்குறீங்க கைபேசியில? பைபிளை வாசிப்பதில், அடுத்தது தியானிப்பதில், அந்த வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. வாசிப்பதில் வாசிப்பது வேற, தியானிப்பு. கடவுளோட உறவு கொள்வதில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பெற்று அன்பு கூறுவாய் என்பது இதுல உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன? ஈடுபாடு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உன்னிடத்துல அன்பு கூட பெருத்த அன்பு கூட இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? இந்த கேள்விகளோடு கூட இதை முடிக்கிறேன். இல்லைங்களா? நாம் யோசிப்போம், சிந்திப்போம். இல்லைங்களா? அதுல 3 கேள்விகள் பார்த்தது. பணம் சம்பந்தமான பேர், அரசியல் சம்பந்தமானது, பாலினம், உபதேசம் சம்பந்தமானது, கடவுள், மனிதம், ஆன்மீகம். இதான் அடிப்படை. இந்த ஆன்மீகம் இதுதான் ரொம்ப முக்கியம். திருமறை சம்பந்தமானதான். உன் முழு உன் முழு உன் முழு உன் முழு முழு முழுன்னு கேட்கிற. முழுசா கொடு, முழுசா கொடு. கடவுளுக்கு நீ கொடுத்தா நான் முழுசு. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடு. முழுசா கொடு, முழுசா கொடுத்துரு. அவங்க எல்லாரும் முழுசா கொடுக்கல. ஒருத்தர் நிறைய கொண்டு கொடுத்தாங்க, அனலியா சப்பிரான். முழுசா கொடுக்கல, அதான் பிரச்சனை. கொஞ்சம் ஒழிச்சு வச்சாங்க, கொஞ்சம் பண்ணாங்க. ஒரு 5% ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க. அதான் முழுசா கொடு, முழுசா கொடு, முழுசா கொடுத்துரு அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இன்றைக்கு முழுசா நாம் எதை கொடுக்கிறோம், என்ன செய்கிறோம்? இதோடு முடித்துக்கொள்வோம்.